ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா சாம்பார் எப்பவுமே தேங்காய் அரைச்சி செய்யாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பருப்பு தூள் சேர்த்து தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு வெந்தயம், சோறு செய்கிற அரிசி 2 ஸ்பூனு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயமும் வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பாரில் இந்த தூளை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பாரில் ஊற்றிட்டு கலரி விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான தேங்காவே அரைக்காத கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.